வா கைக்கு கை மாறு பணமே உன கை பத்த நினைக்குது மனமே நீ தேடும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்திருக்கேன். ஆமாங்க மாமா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் எங்க ஊர்ல இருந்து வர்றேன். நானும் எங்க ஊர்ல இருந்துதான். யார உங்களுக்கு சொந்த ஊர் இருக்கா? எதுவும் சொந்தம் கிடையாது. ஆடி அடங்கு வாழ்க்கையடா. ஆறடி நிலமே சொந்தமாடா. தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. உலகம் என்ன நாடக மேடையில் அனைவரும் நடிகர்கள். எல்லா பேரும் நடிகர்கள். ஓட்டத்தை எடுக்கணும். ஆமா இருக்குல்ல. நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. ஆடி அடங்க வாழ்க்கையடா. ஆறடில அப்போ இப்ப உள்ள விட்டு எடுத்தா சாம்பல் தான். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுப்பு சாம்பலான்னு தெரியாது. இப்பெல்லாம் சுடுகாட்டு கூட போக தேவையில்லை. சுடுகாடு வீட்டுக்கு வருது தேடி. 2 கேஸ் எடுப்ப திறந்து விட்டா 10 நிமிஷத்துல எரிஞ்சு முடிச்சிட்டு சாம்பல் கொடுத்து இந்தான்னு போயிடுறேன். வேற என்னென்னலாம் வீட்டுக்கு வரணுமோ அது வராது. சுடுகாடு வீடு சுடுகாடு வீட்டுக்கு வருதுங்க. வளர்ச்சி இல்ல நாட்டு வளர்ச்சி தான். பெருமையான மக்கள் தொகை பெருக எல்லாமே வளர்ச்சியில முன்னேற்றமா போயிட்டு இருக்கு. வீடு வருது 50 பேர் கொஞ்ச நாள்ல எல்லாரும் செத்துருவியா இங்கே எரிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேற வழி இல்ல. எல்லாம் போட்டு நான் மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து எப்படி பஸ் பிடிச்சு வரீங்க? ககன மார்க்கமாக வந்தேன். ககன மார்க்கமாக வரீங்க. தகனம் இல்ல ககனம். தகனம்னா அது சொல்லி மார்க்கம் தக மார்க்கம் தாச மார்க்கம் சர்புத்திர மார்க்கம் 4 மார்க்கம் இருக்கு. 4 மார்க்கம். மார்க்கம் சரியா இருக்கணும். ஊருன்னு ஒண்ணு இருந்தா பாதை பல வழி இருக்கும். இருக்குல்ல இருக்கு. பல வழியாக வந்தாலும் ஊர் வந்து சேர்ந்தா சரி. ஏங்க மனிதன் எல்லாரும் மனிதன் தான். பாக்குற கண்ணோட்டம் மாறுது இல்ல. ஒவ்வொருத்தருக்கு ரசனை எங்கெங்க இருக்குல்ல. ஆமா இருக்கு. இந்த ரசனையில நீங்க ஒரு கண்ணோட்டத்துல வந்திருப்பீங்க. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழு வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. என்ன தெரியல? கொல்லும் பாம்பின் கொடு விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரிபோல் தந்திரத்தால் குடும்பங்களை கெடுக்கவும் தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்கவும் தெரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியல. என்ன தெரியல? மனிதன் மனிதனாக வாழ தெரியல. இதுல ஒரு விஷயம் இல்ல. குள்ள நரி போல் தந்திரத்தால். குள்ள நரிகிட்ட வந்து தந்திர புத்தி நிறைய இருக்கு பாத்தீங்களா? ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குமே குள்ள நரி புத்தி இருக்கணுமா? எதுக்கு? அடுத்தவனுக்கு குழி பறிக்கிறதுக்கு இல்ல, அடுத்தவன் பறிக்கிற குழியில விழுகாம தப்பிச்சு ஓடுறதுக்கு. அதுக்கு சுயநினைவோட தன் சிந்தனையோட புத்தியை தீட்டி கொண்டே இருக்கணுமா? நீங்க அடிகளார் ஒருத்தர் கதை சொல்லுவார். என்ன? பெரியவர், முன்னாள் இருந்த பெரியவர். காட்டுக்கே விலங்கு ராசா சிங்கம். விலங்குகள்ல ராசா சிங்கம். காட்டுக்கே தலைவர் அவர். காட்டுக்கே தலைவர். அவர் என்ன பண்ணுவாரு? சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு காலு தலை தோலெல்லாம் அந்த குகைக்குள்ள போட்டு வச்சிருது. சரி. இப்ப நாளாக மீதம் இருந்த அந்த மாமிசம் என்ன ஆகும்? அழுக ஆரம்பிச்சிடும். அழுகுனா துர்நாற்றம் வந்துடும். ஆமா. இப்ப சிங்கத்துக்கே சங்கடமா போச்சு. நம்ம இருக்கிற இடத்துல இந்த நாத்த நாருது. சி, யாரையாவது கூப்பிட்டு கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு அது நினைக்குது. உடனே ஒரு 6 அடி வேங்கையை கூப்பிட்டீங்க வா நீ போய் பாரு நம்ம குகையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு, தலைவர் வீடு இல்ல அப்படின்னு போச்சு. அது போய் வந்து ஐயா என்ன இந்த நாத்த நாருது இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே நியாயமான் பலாத்து ஒரு 6 எதுக்கு ஏண்டா நம்ம வீட்டை குறை சொல்றதுக்கு அவனே கூட்டியாந்தே படா அப்படின்னு கட்டி விட்டுருச்சு. அடுத்தபடியா ஒரு யானையை கூட்டி வந்து நீ பாருன்னுச்சு. யானை வரும்போதே நினைச்சு உண்மையை சொன்னேன் நாருதுன்னு. அதை அடிச்சு விட்டேன். நம்ம அதுக்கு என்னதுக்கு இந்த வேண்டாத வேலை. உள்ள போய் பார்த்துட்டு வந்து நல்லா மணக்குதுன்னுச்சு. சரி ஏண்டா பொய் சொல்றியா நீ அப்படின்னு யானைக்கும் ஒரு 6. உண்மையை சொன்னவனையும் அடிக்கிறான், பொய்யை சொன்னவனையும் அடிக்கிறான். என்னதான் சொல்றது? இப்ப நரிய கூப்பிட்டு கேக்குது 3ஆவதா. நரி பார்த்துச்சு. அவன் உண்மையை சொன்ன அவனுக்கும் ஓத, இவன் பொய்ய சொன்ன இவனுக்கும் ஓத. நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்து தலைவரை ஒரு வாரமா எனக்கு ஜலதோஷம் மூக்கு அடைச்சிக்கிருச்சு ஒன்னும் தெரியலையான்னுச்சான். தப்பிக்கிற புத்தி இருக்கணும். இதான் நரித்தந்தரம். நரி எதை சொல்லணுமோ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது. அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் அறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி பாடியது பாரதி. நல்ல பொறுக்குதிலேயே நிலைகட்ட மாந்திரம் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதிலே பாடியதும் பாரதி. நல்லது நீங்க சொல்றீங்க. சில பேர் கேட்கிறாங்க ஏன்னா நேர இருக்கிற மரம் தான் முதல்ல அறுபடும், நேர இருக்கிற ஆணிதான் சீக்கிரம் அடிபடும், சீக்கிரம் தண்டிக்கப்படுவா. நல்லது செஞ்சாலே பல பிரச்சனை. முதல்ல மிக நல்லவர்களாக ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா நம்மளே நல்லவனா இருப்போம். ஆனா நம்ம செய்யற நல்லது பிறருக்கு தப்பா போயிடும். இப்படித்தான் பாருங்க, காட்டுக்குள்ள ஒரு யானை. இந்த யானைக்கு ஒரு புத்தி. என்ன புத்தினா நல்லது பண்ணணும்ன்ற புத்தி. நல்லது பண்ணாதான் சில பேருக்கு பிடிக்காத. ஆனா இந்த நல்லது பண்ற யானை என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் காட்டுல நடந்து போறப்ப மரத்துல இருந்து ஒரு குருவி கூடு 3 முட்டையோட காத்தடிச்சு கீழே விழுந்துருச்சு. இந்த யானைக்கு நல்லது பண்ற புத்தி. இந்த தும்பிச்சாங்கைய கொண்டு இந்த கூட வச்சு மரத்து மேல தூக்கி வச்சா யானை. தும்பிக்கை தானே அந்த தும்பிக்கை. தும்பிச்சாங்கிறது எப்படி? அதுக்கு அதானுங்க கையு தும்பிக்கை தானேயா? ஆமா. அப்ப தும்பிச்சாங்கைன்னு ஒண்ணு இருக்கா? இருக்குல்ல. இப்ப மனிதனுக்கு கைகள், மனிதனுக்கு தேவை நம்பிக்கை வேணும். நம்பிக்கை அது வரை தும்பிக்கை. அப்படித்தான் சொல் பெற நிறைய இருக்குல்ல. இப்ப இந்த தும்பிக்கையை கொண்டு மேல தூக்கி வைக்க மறுபடியும் காத்தடிச்சு இந்த முட்டை கீழே விழுக
3 முட்டையில 1 முட்டை உடைஞ்சு போச்சு. யானைக்கு சங்கட்டம். நம்மளும் நல்லது பண்றவ, நம்ம தூக்கி வச்ச முட்டை உடைஞ்சு போச்சு சொல்லிவிட்டு யானை ரொம்ப வயிற்றுச்சல் இருக்கு. இருந்தாலும் பறவை கூட மரத்துலாலும் இருக்கும். மறுபடியும் தும்பிக்கை கொண்டு மேல தூக்கி வைக்க மறுபடியும் காத்தடிச்சு கீழே விழுந்து போச்சு. 2வது முட்டையும் உடைஞ்சு போச்சு. இருக்கிறது ஒத்த முட்டை. இப்ப இந்த யானைக்கு என்ன விஷயம்? யானையும் நல்லது பண்ற ஆனை. அப்பதான் யானை நினைச்சா மறுபடியும் மரத்து மேல வச்சா மறுபடியும் காத்தடிச்சு இந்த ஒத்த முட்டையும் விழுக வாய்ப்பு இருக்கு. தாய்க்குருவி இறவரக்க போயிட்டு திருப்பி வர்றப்ப கூட்ட பார்த்துட்டு தான் முட்டை இல்லைன்னா அந்த குருவியோட மனசு என்ன பாடுபடும். அதனால அந்த யானை என்ன நினைச்சுட்டா, தான் குருவி எப்படி இந்த முட்டை மேல உட்காந்து அடகாத்து பாதுகாக்குதோ, தாய்க்குருவி வரந்துட்டுக்கு நம்மளும் முட்டை மேல ஏறி உட்காந்து அடகாத்து முட்டையை ஒப்படைச்சோம் சொல்லி ஏறிக்கிட்டு உட்காந்துச்சான். முட்டை என்ன மயத்துக்காக கேக்குறதுக்கு கதை நல்லா தான் இருக்கு. ஆமா, ஆனா வள்ளுவர் நம்ம நல்லது செஞ்சாலும் தப்பா போய் முடியும். ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை அறிவு வகுத்து வச்சுட்டான் தொல்காப்பியன். ஆமா, அறிவு. ஓர் அறிவு மரம் செடி கொடிகளுக்கு. ஆமா. ஈரறிவு புழு பூச்சி. 3 அறிவு நீரில் வாழ்வன. 4 அறிவு பறவை இனம். 5 அறிவு விலங்கினம். விலங்குகளுக்கு மனிதர்கள்ல பல பேருக்குமா. ஆமா. 6 அறிவு தானே மக்களாகும் என்று எல்லா இலக்கியங்களும் நம்ம கத்து கொடுத்திருக்கு. ஆனா ஓரறிவு நீ எதை வச்சு சொன்னார் தொல்காப்பியர்? தொடு உணர்வு. தொட்டா சுருங்கி உணரும். மத்தபடி உள்ள உடம்பு இருக்கு. உடம்பு உணர்வு. அடுத்து உடம்பு இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன வாய் இருக்கு, அதனால ஈரறிவு. அடுத்து உடம்பு இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு. 3 அறிவு. அடுத்து உடம்பு இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, 4 அறிவு. 5 அறிவு வரும்போது காதோட சேர்த்து 5 அறிவு. 6 அறிவு தான் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது. இதுல பகுத்தறிவு இருக்குல்ல, இருக்கு. இந்த சிந்தனை விலங்குகளுக்கு கிடையாது. யானையினுடைய தன்மை வேணா நீ பாரு. தேளது தீயில் விழுந்தால் செத்துடாது எடுத்த வேரை, பெய்திர கொட்டலை போல் ஏளனம் பேசி திங்குற்று போற எதிர்கண்டாலும் பேசாதேன்னு விவேக சிந்தாமணி ஒரு வெண்பா சொல்லுது. தேளது தீயில் விழுந்தால் ஒரு தேள் நெருப்புல விழுந்துருது, மனுஷன் நினைக்கிறான் அதை காப்பாத்தணும்னு. அப்படின்னு கையில எடுத்தா தேள் என்ன செய்யும்? கொட்டும். திரும்ப கொட்டணும்னு இவன் பதறி போய் விட்டுறான், தேள் விழுந்து திரும்ப எடுக்கிறேன். அதே வேலை விழுகுது. அப்பதான் சொல்றாரு தேளோட குணம் கொத்தக்கூடிய குணம், மனிதனுடைய இனம் மன்னிக்கணுங்கிற குணம். அதனால அது வேலை அது செய்யுது. நம்ம வேலை இதைத்தான் வள்ளுவர் சொன்னார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். நல்லது செய்தால் தூற்றும் உலகம் என போற்றினும் போற்றுவார், பொருள்கூடா விடை தூற்றினும் தூற்றுவார். சிந்தனை சரியில்லைன்னா இது எல்லாமே நடக்கும். சிந்தனைகளுக்கு அது பொருந்தாது. சிந்தனை சரியில்லைன்னா ஆமா விலங்குகளுக்கு அது பொருந்தாது. உண்மைதாங்க. வீட்டை கட்ட ஒருவன் பிறந்து விட்டா கண்ணைக்கு வாழ்விலும் கலங்க உண்டா. வீட்டை விட்டு கிளம்புறப்ப பூனை குறுக்கு பசங்க என்ன சொல்லுவான்? சகுனம் சரியில்லை, வீட்டுல உட்காந்து தண்ணி குடிச்சு போன்னு சொல்லுவான். அது தப்பு. ஏன் தப்பு? ஏங்க நிறைய பேரு ஒரு எங்கேயோ கிளம்புறப்ப பூனை குறுக்க போச்சுன்னா பிரச்சனை வருதா? கிடையாது. யாருக்குமே பூனை குறுக்க போய் எந்த வித பிரச்சனையும் வந்தது கிடையாது. நிறைய பேருக்கு வண்டியில வரப்ப நாய் குறுக்க விழுந்து கையால உடைச்சு ஹாஸ்பிட்டல் கிடைக்கும். அது சரி, அதான் பிரச்சனை. ஏன் பூனை குறுக்க வந்தா போக கூடாதுன்னு சொல்லிருக்கா தெரியுமா? அந்த பழமொழி இங்க இருந்து வரல, இங்க இருந்து அந்த காலத்துல மன்னர் காலத்துல இருந்து மன்னர்கள் எல்லாம் மருவியது. ரகசியமாக ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறது வழக்கம். இரவு நேரங்களில் குதிரையில போற போது பூனை வீட்டுகள்ல வளர்க்கிற பிராணி, வீடுகள் இருந்தா பூனை தெரியும். பூனை வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்களாம்? இந்த பக்கம் வீடுகள் இருக்கு இங்கிட்டு போக கூடாதுன்னு திரும்பி போயிருவாங்களாம் வேற பக்கம். ஏன்னா படையோட ஒரு 50 பேர் 100 பேர் மொத்தமா குதிரையில வந்தா ஒரு அச்சப்படுவாங்க மக்கள். அப்படி ஒரு பயத்தை உண்டு பண்ண கூடியது. பூனை குறுக்க வந்துட்டா ஊர் இருக்குன்னு நினைச்சு பக்கத்துல ஊர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி போற வழக்கம் இருந்திருக்கு. இதனாலதான் பூனை குறுக்க வந்தா போக கூடாதுங்கிற வார்த்தை வந்துச்சு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஆமை பூந்த வீடு ஆமை பூந்தது இல்லது, அமீனா பூந்த வீடுன்னு சொல்லுவாங்க. ஆமை பூந்த வீடு விளங்காது. அப்படி இல்ல, ஆமை கூர்ம அவதாரம். அதுக்கு விளக்கம் இருக்குங்க. காசிக்கு போய் பாரு, ஆமையத்தான் கும்பிடுறாங்க. அது நீங்க கடவுளுக்கு தான் சொல்றீங்க. நீங்க சொன்னதுல பழமொழி. இதே போல ஆமை பூந்த வீடு ஏன் விளங்காதுன்னா, இந்த கடல் சார்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, இந்த கடல் சார்ந்த ஆழ்கடல்ல சிறப்பான இந்த நீர்வழி பாதையை அறியக்கூட தன்மை ஆமைக்கு உண்டு. மொத்த உயிரினங்களிலே அதிகமான ஆயுள் காலம் கொண்டது ஒரு உயிரினம் ஆமைதான். உயர்ந்த ஆயுள் காலம் 800 வருடம். எப்படி விட்டாலும் கரைக்கு திரும்ப வரக்கூடிய தன்மை இருக்கிறது யாரு கேட்டா ஆமைக்கு தான். ஏத சொல்றாங்கன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த இடத்துல முட்டையிட தேர்வு செய்தா அந்த இடத்துல தான் திரும்ப கரெக்டா திருப்பி வந்துடும். இப்ப எத்தனை மாதம் ஆனாலும் முட்டையிட்டு வேற இடத்துக்கு போனா கூட அங்க போய் நினைக்கும் போது இங்க முட்டை குஞ்சு பொரிக்கும். இப்ப பேரு மானச தீட்சை. உங்களை பொண்ணு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பொண்ணு கொடுக்குறேன்னா உங்க வீட்டை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சோதனை பண்ண மாட்டானா? பாப்பாங்க. பொண்ணு வீடு எப்படிப்பா விசாரிச்சு வருவாங்க பார்த்தீங்களா? இதே போல அந்த கடல் ஓர கரை இருக்கவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பாடு பாக்குறவங்களுக்கு வீட்டுக்கு போவாங்களாம். இந்த அப்ப இருக்கிற மீனவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுக்கு இப்ப நாய் வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆமையை வளர்ப்பாங்களாம். என்ன காரணம் தெரியுங்களா? கடல்ல கலங்கரை விளக்கு இல்லாத காலத்துல கடல்ல வழி மாறி போயிட்டா இந்த ஆமையை பின்தொடர்ந்த கரை வந்து சேர்ந்துடும் நம்பிக்கை. ஏன்னா இந்த ஆழ்கடல்லையும் போய் மீன் பிடிக்கிறவங்க இந்த ஆமையை வளர்ப்பாங்களாம். இதை ஏன் இதை பதிவு சொல்றாங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல மாப்பிள்ளை இருக்கு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறவங்க, நீங்க ஆமையை வளர்க்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல ஆமை இருந்துச்சுன்னா நம்ம மகளை இங்க கட்டி கொடுத்தா
இவன் ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறவன் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம மக வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதனால ஆமை பூந்த வீடு நமக்கு விளங்காதுன்னு போயிருவாங்களாம். இதுக்குத்தான் இந்த பழமொழி அப்ப சொல்லி வச்சது. ஆமை பூந்த வீடுங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஆமா. ஆம்பி பூந்த வீடுன்னு பேர். ஆம்பின்னா என்ன தெரியுமா? மழை காலங்களிலே இந்த உத்தரங்கள்ல சட்டங்களிலே ஒரு காளான் மாதிரி பூக்கும். ஆமா. அது பூத்துருச்சுன்னா அது இத்து போச்சுன்னு அர்த்தம். அதனால ஆம்பி பூந்த வீடு ஆமீனா பூந்த வீடுன்னு ஒரு பழமொழி உண்டு. அது அந்த பழமொழி இருக்கா? இதுக்கு பழமொழி. இப்ப நீ சொன்ன மாதிரி கடல்ல போறவங்களுக்கு அந்த காலத்துல திசைமானி கருவி அதான். ஆனா அந்த காலத்துல அதை விட இன்னொரு கருவி வச்சிருந்திருக்கா. தேவாங்க பாத்துக்கிறியா? தேவாங்க குட்டியை 5-6 கொண்டு போவாங்களாம். கடல்ல திசை தெரியாத போது தேவாங்க குட்டியை தூக்கி வச்சோம்னா நீங்க எந்த பக்கமா வச்சாலும் அந்த வடக்கு பக்கம் திருப்பிக்கிறோம். அதனாலதான் தேவாங்கு திசை காட்டும் கருவியாக பயன்பட்டு எல்லாமே உதவுனதான். ஒருத்தன் அடிச்சு விட்டேன். ஏன்டா அடிச்சான்னு கேக்குறேன். சரி 6 மாதத்துக்கு முன்னால நீ திட்டினி இல்ல, அதுக்கு தான் உன்னை அடிக்கிறேன்னு. ஏன்டா 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து இப்ப அடிக்கிறேன் எவனடா சொல்லி திட்டினேன்னு கேக்குறேன். நீ என்னை தேவாங்கன்னு சொல்லி திட்டினா என்ன? தேவாங்கன்னு சொல்லி திட்டினது 6 மாசம் ஆச்சு. சரி இவ்வளவு நாள் என்னடா பண்ண? தேவாங்க எப்படி இருக்குன்னு தேடி பார்த்தேன். நேத்தான் தேவாங்க பார்த்தேன்னு. அப்ப அவனுக்கு அப்பதான் தேவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரோசம் வந்திருக்கு. ரோசம் சில விஷயங்களை உணர்ந்தால் மட்டுமே முடியுமே தவிர உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாதான். ஏன்னா விதி இந்த பூமி 2 விதிக்கு கட்டுப்பட்டது. ஒன்னு இயங்கும், இன்னொன்னு இயக்கம். இயங்கிறது தன்வினை, இயக்குவது பிறர்வினை. இது இலக்கணத்துல இதையே சொல்லணும்னா மின்சாரம் பாயும். எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாயுன்னு கேட்டா தெரியாதுங்க. கைய வச்சு பார்த்தா தான் தெரியும். உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரு விஷயம் கரண்ட் தாங்க. ஆனா திருடுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அது நிறைய. ஆனாலும் பாரு திருட்டு எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். எப்படி சுட்டுச்சுன்னு கேட்டா புடிச்சு சுட்டு காமிக்கணும். அடிச்சா வலிக்குன்னு தெரியும். வலி என்னன்னு கேட்டா அடி வாங்கினா தான் தெரியும். அதெல்லாம் இருக்கு. அடி உதவுறது போல அண்ணன் உதவ மாட்டேன். சத்தம் கேட்டுச்சு. என் அன்பு தங்கை காவல் காக்கிறேன். பேர் என்ன? வீரத்தேவன். ஓ நம்பியின் மகனா? நாரத